ஹாய் கோல்டன் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய கோல்டு சிட் ஸ்கீம் போட்டிருக்கோம். அதுல பெஸ்டான ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்னுடைய ஸ்கீமா தாங்க இருக்கும். நான் இன்னைக்கு மங்களன் மங்கள் ஜுவல்லரி ஷாப்னுடைய 2 டைப் ஆஃப் சிட் ஸ்கீம் பத்தி தான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோனுடைய எண்ட்ல உங்களுக்கு புரியும் ஏன் இது மத்த ஜுவல்லரி ஷாப்னை விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிட் ஸ்கீம்ல மட்டும்தான் கஸ்டமருக்கு பெனிஃபிட் அதிகமாவே இருக்கு. மங்களன் மங்கள் பாத்தீங்கன்னா ட்ரிச்சி அண்ட் சேலம் 2 இடத்துல இருக்கு. இந்த ஷாப் ட்ரிச்சில எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரெப்யூட்டட் ஷாப். இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம சென்னையில இருக்கிறவங்க எப்படி இதுல ஜாயின் பண்ணலாம்? ஆன்லைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பர்ச்சேஸ் பண்றது ஆஃப்லைன்ல தான் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா மத்த ஜுவல்லரி ஷாப் மாதிரி இல்லாம ஜிஎஸ்டி இவங்களே நமக்காக பே பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டே நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஜிஎஸ்டியும் பே பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ அதனால நமக்கு ஜிஎஸ்டி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சிட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அதை தவிர நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த கால்குலேஷனுமே நான் இதுல காமிக்கிறேன். சோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மங்களன் மங்கல்ல பாத்தீங்கன்னா 2 விதமான சிட் ஸ்கீம்ஸ் இருக்கு. மந்த்லி சிட் ஸ்கீம் அண்ட் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்காங்க. மந்த்லி சிட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா அக்ஷயா தங்க நகை சேமிப்பு திட்டம். இதுல 4 கேட்டகரி இருக்கு. அதாவது 1000, 2000, 5000, 10,000 சொல்லிட்டு அமௌண்ட் நம்ம பே பண்ணலாம். சோ நம்ம கட்டுற அமௌண்ட் அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு தங்கமாவே வரவு வச்சிருவாங்க. இது 15 மாச சேமிப்பு திட்டம். இந்த 15 மாசம் நம்ம தொடர்ந்து கரெக்டா கட்டிட்டு வந்தோம்னா நமக்கு 15 மாசம் முடிவுல நம்ம வாங்குற கோல்டுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம நம்மளால எடுத்துக்க முடியும். சென்னையில இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல போட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் நோ கொடுத்து நீங்க அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க மந்த்லி அதுலயே நம்ம சிட்ட பே பண்ணிடலாம். லாஸ்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்புக்கு நேரா போனா போதும். அதே மாதிரி இந்த சிட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு பாதி அமௌண்ட் நமக்கு போனஸா கொடுக்குறாங்க. அதாவது இப்ப நீங்க 10,000 ரூபாய் சீட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5,000 rupees நம்ம பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா கண்டிப்பா உங்களுக்கு கிராம்ஸ் வரும் இல்லையா, அதுல நம்ம அந்த 5,000 rupees லெஸ் பண்ணி கொடுத்துறாங்க. கண்டிப்பா வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறத நான் பாக்க. சோ இது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆப்ஷன். இந்த சிட் ஸ்கீம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 15 months எண்ட்ல நமக்கு அமௌண்ட் எல்லாம் தரமாட்டாங்க. கோல்டு காயின்ஸா வேணா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுல கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம 15 months தொடர்ந்து கட்டினா மட்டும்தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். சோ செகண்டா நம்ம பார்க்க போறது இவங்களுடைய தங்க மகள் சேமிப்பு திட்டம். இது ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஸ்கீமுமே மத்த ஜுவல்லரி ஷாப் ஸ்கீமை விட ரொம்பவே பெஸ்ட். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, தங்க நகை இல்லைன்னாலும் வெள்ளி பொருட்கள் இருந்ததுன்னா அத கூட இந்த ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டு கோல்டா மாத்திக்க முடியும். வெள்ளி எப்படி செக் பண்ணுவாங்கன்னா அதோட பியூரிட்டியை பேஸ் பண்ணி அன்னைக்கான கோல்ட் ரேட்டுக்கா வர வச்சுப்பாங்க. நீங்க கேஷாவோ டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுல மினிமம் டெபாசிட் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். இதுல 11 months எண்ட்ல நமக்கு ஜிஎஸ்டியே இல்லாம நம்மளால கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6% வேஸ்டேஜ் ஃப்ரீ வரும். 7 மாசத்துல டிஸ்கண்டினியூ பண்ணா 7% வேஸ்டேஜ் ஃப்ரீ வரும். ஆனா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கண்டிப்பா இருக்கும். 10 மாசம் வரைக்கும் டிஸ்கண்டினியூ பண்ணா நமக்கு ஜிஎஸ்டியும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும். 11 months நம்ம ஃபுல்லா வெயிட் பண்ணி வாங்கும்போது மட்டும்தான் நமக்கு ஜிஎஸ்டி அண்ட் வேஸ்டேஜ் ரெண்டுமே ஷாப்ல கொடுத்துடுறாங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா நீங்க எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மந்த்லி சிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதுல இருந்து 4 months கழிச்சு நீங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப 2 ஸ்கீம் எண்ட்ல நமக்கு ஜிஎஸ்டியே இல்லாம ஒரு பெரிய பொருளா நம்மளால மெர்ஜ் பண்ணி வாங்கிக்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ற கிராம்ஸுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் வரும். மத்தபடி இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்கீம் தான். சோ உங்களுக்கு யாராவது பெரிய நகை வாங்க போறோம் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி கண்டிப்பா உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மொபைல் நம்பரை வச்சுதான் நீங்க சிட்டை க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். ஏன்னா அதுக்குதான் அவங்க ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. சோ மறக்காம சிட் க்ளோஸ் பண்ணும்போது மொபைல் நம்பரை எடுத்துட்டு போங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் உங்களுடைய ஷாப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ அதுல கூட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த சிஸ்டர் மங்களன் மங்கல்ல மந்த்லி சிட் ஸ்கீம் 15 month ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. மந்த்லி 2000 கட்டிருக்காங்க. அதுக்கு 4 கிராம் இவங்களுக்கு சேர்ந்திருக்கு. இதுவே ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா இப்ப 30,000க்கு நம்மளால ஒரு 2.5 கிராம் தான் வாங்க முடியுது. இவங்க 15 மாசம் முன்னாடில இருந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணதுனால இவங்களுக்கு 4 கிராம் சேர்ந்திருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க 8 கிராம்ஸ்க்கு ஜிமிக்கி ஒண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. சோ அந்த ரிமைனிங் 4 கிராம்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆகும், அதுக்கு நான் பிளட்ஜ் பண்ணி வாங்கினா எப்படி வரும் கால்குலேஷன் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
முதல்ல வந்து இதுக்கு எவ்வளவு ஆகும்ன்றத பார்க்கலாம். இந்த ரிமைனிங் 4 கிராம்ஸ்க்கு நான் வந்து இங்க 1 கிராம் வந்து 11,000 போட்டிருக்கேன். ஏன்னா இவங்க நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்குள்ள 11,000 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதுவே வந்து உங்களுக்கு 44,000 ஆயிடுது 4 கிராமுக்கு. இப்ப வந்து ஜிமிக்கிகெல்லாம் வந்து 12 to 16% வரலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜா 14% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். அப்ப வந்து 6,160 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 3%. அது வந்து 1,504 ரூபாய். ஓவரால் பாத்தீங்கன்னா 51,000ல இருந்து 52,000 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டா இவங்களுக்கு வந்து அந்த 4 கிராம் வருது இல்லையா அதுக்கு வந்து வரும். சோ இந்த அமௌண்ட்டுக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ணி வாங்கட்டுமா இல்ல கோல்டு காயின்ஸ் சேல்ஸ் பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்ல பிளட்ஜ் பண்றதுன்னா எவ்வளவு ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். 1 பவுண்ட் எடுத்துட்டு போனாதான் இவங்களால வந்து இப்ப இந்த 4 கிராமுக்கான அமௌண்ட் வந்து அங்க இருந்து வாங்கிக்க முடியும். 6,200 ரூபாய் கிட்ட வந்து பேங்க்ல தராங்க. சோ இவங்களுக்கு வந்து 52,000 தேவைப்படும். அதனாலதான் நான் வந்து இங்க 1 பவுண்ட் எழுதியிருக்கேன். சோ இந்த அமௌண்ட்டுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் போட்டா 4,420 ரூபாய் வட்டி வரும். ஓவரால் 56,420 ரூபாய் வரும். இத வந்து இவங்க ஒரே வருஷத்துல திருப்பணும் அப்படின்னா மாசத்துக்கு 4,800ல இருந்து 5,000 ரூபாய் இவங்க கட்டிட்டு வந்தாலே போதும். ஒரே வருஷத்துல இந்த 1 பவுனையும் இவங்க திருப்பிடலாம். சோ இவங்க காயினை சேல்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இந்த இடத்துல கிடையாது. இந்த சிஸ்டருக்கான ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 கட்டணத்துக்கு 4 கிராம் சேர்ந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இதுலயே வந்து 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அது போக அதனுடைய விஏ ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஒரு 5,000 கிட்ட வரும். எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து 15,000ல இருந்து 20,000 ரூபாய் வந்து இந்த சீட்டுனால ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நீங்க திருச்சி அண்ட் சேலம் சைட்ல இருக்கீங்கன்னா தாராளமா வந்து இந்த மங்களன் மங்கள் சிட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். மெட்ராஸ் சைட்ல இருக்கிறவங்க வந்து பெரிய நகை வாங்க போறோம், ஜிஎஸ்டி நிறைய வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க வந்து கடைக்கு நேரா போய் விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்ஸும் சரி குவாலிட்டி வைஸும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாத ஒரு நல்ல ஷாப்பா தான் இந்த ஷாப் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.